அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா உலக ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ரிலீஸ் ஆச்சுங்க தியேட்டர்ல ஓகே சுமாரா போது 1-2 வீக்ஸ்க்கு அப்புறம் பிக்கப் ஆகும்னு சொன்னாங்க. ஐயோ சி தமிழ் லாங்குவேஜ்ல நமக்கு ஒண்ணுமே போயிடுச்சு எல்லா கூட்டம் ஓடி வருது எனக்காண்டி என்ன நடக்குது. அவங்க எல்லாரும் வந்து உலக எப்படி இருக்கு சக்சஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு சூப்பர் ஹிட் ஆச்சு ஃபர்ஸ்ட் சொன்னதே. அந்த தியேட்டர் போய் பாக்குறே கூட்டம் ஜனம் என் லைஃப்ல மறக்க முடியாது. கிழிஞ்சு போச்சு அது யாருமே கவனிக்கல. சோ அந்த பறக்கும் போது அந்த பேக் இப்படி தூக்கும் இல்லைங்க அப்பதான் அது தெரிஞ்சது அந்த கிழிஞ்ச ஷாட். யாரு கேட்டாலும் அழகு இல்ல சொல்றாங்க. சுந்தர்சி சார் வந்து விகடன் கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் உழைத்தள்ளித்தாக்கு நடிக்கிறதா இருந்தது நக்மா மேம். அது அப்புறம் தான் தெரிஞ்சது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கண்ணு மூக்கு கால் இதுதான் அப்படிதானே காமிப்பாங்க. அப்படி காமிக்கும் போது இது ரம்பான்னு தெரிஞ்சிடும் and சொல்லி என்கிட்ட வந்து சாரி மா we can't do that. I was so upset. அதுக்கப்புறம் அந்த மூவி ரிலீஸ் ஆகி தமிழ்ல எடுக்கும் போது என்கிட்ட தான் வந்தாங்க. so much of problem முட்டையோட வெள்ளை அது மார்னிங்ல இந்த பூசினா என் பர்த்டே வந்து June 3rd கலைஞர் அவர் பிறந்த நாள். பேரு வந்து ஜெயலலிதா அம்மா பேரு விஜய் அவங்க பேரும் இருக்கு. மூவில பார்த்தா ரம்பா எத்தனை பேரு. உள்ளத்தெளித்தாக்கு முன்னாடி நீங்க செங்கோட்டையும் சுந்தரபுருஷனும் கமிட் ஆயிருந்தாலும் உள்ளத்தெளித்தா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்ரிவேர் எல்லாருமே வந்து ரம்பா அவ்வளோ ஃபேமஸ். உள்ளத்தெளித்தா ஆல்சோ there is one small thing. நான் தெலுங்குல இந்த நெனத்தேன் வந்தாய் படம் இல்ல தெலுங்குல வந்து பெல்லி சந்தடி தீப்தி பட்நாகர் அப்புறம் ரவளியும் ஸ்ரீகாந்த் அவர்கள் அவங்க பண்ண படம். அதுல என்னதான் நான் தான் பண்ண வேண்டியது. என்ன எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா they had a doubt that இப்போ அதுல வந்து ஃபர்ஸ்ட் கண்ணு மூக்கு கால் இதுதான் அப்படிதானே காமிப்பாங்க. அப்படி காமிக்கும் போது இது ரம்பான்னு தெரிஞ்சிடும் and சொல்லி என்கிட்ட வந்து சாரி மா we can't do that because you will do the other character. நான் சொன்னேன் how can I do other character எனக்கு வந்து இதுதான் நீங்க வந்திருக்கீங்க. ஐயோ அண்ணா இல்ல நீ என்ன தெரிஞ்சிடும் உன்ன சிலோட்ல காமிச்சாலும் தெரிஞ்சிடும் நீ அண்ணா அப்படி இருக்க கூடாது. இந்த படத்துக்கு ஒரு ஹீரோயின் என்ன யாருன்னு சஸ்பென்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு. I was so upset. சரி அந்த படம் அந்த டேட்ஸ் என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. அந்த ஒரு பல்க் டேட்ஸ் அப்படியே இருந்தது. சரி ஸ்டாஃப் இப்படிதான் வீட்டுல ஒன்னும் டேட்ஸ் இல்ல இப்படி உட்கார்ந்து இருக்கோம். உட்கார்ந்து திடீர்னு இப்படி ஒரு தமிழ் படம் இருக்கு அந்த படத்தும் வந்தது உள்ளத்தளித்தான்னு சொல்லி சுந்தர்சி அவங்க டைரக்ஷன். தென் ஐ கமிட்டட். சுந்தர்சி அவங்க டைரக்ஷன் கமிட் பண்ணி ஊட்டியில ஷூட்டிங். எனக்கு ஒரு பல்க் டேட்ஸ் இருந்து அதுக்கப்புறம் அஜய் தேவ்கனோட ஹிந்தி படம் அதான் டேட்ஸ் இருக்குன்னு அந்த படமும் கமிட் ஆயிடுச்சு. ஐயோ கமிட் ஆயிட்டோங்க அங்க அதை எங்க ஷூட்டிங்னா ஊட்டி உள்ளதா ஊட்டி. சோ மார்னிங் டில் ஆஃப்டர்நூன் அஜய் தேவ்கன் படம் பண்ணுவேன். ஆஃப்டர்நூன் வந்து என்ன கார்த்திக் சார் ஆஃப்டர்நூன் தான் வருவாங்க. நீங்க கார்த்திக் சார் வந்து வேற ஷூட்டிங்ல இருந்து வர்றாங்க ஆஃப்டர்நூன்ல இருந்து உங்களுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இல்லாம செட் ஆச்சுங்க. சூப்பர். ஆனா ஒரு ப்ராப்ளம் இல்லாம அது அந்த படம் நல்ல அந்த 2 படமும் எனக்கு அமைஞ்சது. ஹிந்தி படம் அமைஞ்சது உள்ளத்தளித்தா அமைஞ்சது ஒன் மூவிக்காண்டி. அதுக்கப்புறம் அந்த மூவி ரிலீஸ் ஆகி தமிழ்ல எடுக்கும் போது என்கிட்ட தான் வந்தாங்க. அப்போ தேவர் லைக் அதே சேம் பேனர் டைரக்டர் ராகவேந்திரா காரு பேனர்ல தான் நாங்க செல்வ பாரதி அவங்களோட டைரக்ஷன்ல நினைத்தேன் வந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. I didn't miss that. I didn't miss this. சுந்தர்சி சார் வந்து விகடன் கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் உழைத்தள்ளித்தாக்கு நடிக்கிறதா இருந்தது நக்மா மேம். அது அப்புறம் தான் தெரிஞ்சது. பாருங்க இப்ப தெலுங்குல நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஐயோ என்ன இது இப்போ எல்லாம் கமிட் ஆகி எல்லாம் எடுத்துட்டு ட்ரெஸ் ட்ரையல்ஸ் எல்லாம் ஆகி எல்லாம் போட்டுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட எல்லாம் தெரியுது நமக்கு தெரியக்கூடாது அன்னு அவங்க சைடு அவங்க கரெக்ட். பட் என் சைடு எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்.
ஆனா சரி உள்ள தள்ளித்தா வந்தோடனே எனக்கு அது பண்ணிருந்தா எனக்கு இந்த ஃபேமே வந்திருக்கா. இந்நேரம் இங்க உட்கார்ந்துருப்பேன்னு தெரியாது. அப்படி அதான் ஃபேட். தட்ஸ் ஐ பிலீவ் காட். எல்லாமே நம்ம நல்லதுக்குன்னு தான் இருக்கும். ஒண்ணு போச்சு. நான் சார் நீங்க தெலுங்குல அடுத்தடுத்து படங்கள் பண்ணிருக்கீங்க. இங்க உள்ள தெளித்தா வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர சென்சேஷன் ஆகுது. ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒரு பீக்குக்கு போறீங்க நீங்க. ஆக்சுவலி உள்ள தலிதாக்கு முன்னாடிங்க நான் தெலுங்குல பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் லைக் ஒன் ஆஃப் தெலுங்கு ஹீரோயின். ஓகே. ஆஃப்டர் உள்ள தலிதா தான் எனக்கு பெரிய ஐ வென்ட் டு another standard. ஓகே. ஒரு பெரிய சிரஞ்சீவி சாரோட படங்கள் வந்து கண்டினியூஸ் அவங்களோட மெகா ஹிட்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச். டுக் மீ டு அ டிஃப்ரெண்ட் ரேஞ்ச். அதுக்கு முன்னாடி உலதலிதா சைமல்டேனியஸ்ல 2 படம் பண்ணேன். ஜுட்வாவும் பண்ணேன், ஜங் அஜய் தேவ்கனோட. ஜுட்வா வந்து சல்மான் கானோட, ஜங் வந்து அஜய் தேவ்கனோட. அதே சைமல்டேனியஸ்ல அங்கே ஜுட்வா ரிலீஸ் ஆச்சு. ஓகே. உலதலிதாக்கு அப்புறம். So I think that year was my very successful year. சூப்பர் சூப்பர். ஏன்னா உள்ள தெளித்த ப்ராசஸ்ல இருக்கும்போது ஏன்னா நீங்க எல்லா படத்துக்கும் உங்களோட எஃபோர்ட் நீங்க கொடுத்துருப்பீங்க. பட் இந்த படம் தான் நம்மளோட கெரியரை ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னு கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டீங்க. இல்லைங்க, கேரக்டர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஏன்னா ஜாலியா இருக்கு, அந்த செட்டே ஜாலியா இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி படம் எல்லா படமே ஹிட் ஆகணும்னு தான் நாங்க நினைச்சு பண்றோம். பட் அவ்வளோ சக்சஸ் அதுக்கு மேல வருதுன்றது லக்கும் பிளஸ் அது ஒரு ஷாக் தானே எங்களுக்கு. உலதலிதா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ரிலீஸ் ஆச்சுங்க தியேட்டர்ல. ஓகே சுமாரா இன்னும் போதும் 1-2 வீக்ஸ்க்கு அப்புறம் பிக்கப் ஆகும்னு சொன்னாங்க. நாங்க யோசிச்சு தமிழ் போச்சு, தமிழ் லாங்குவேஜ்ல நமக்கு ஒண்ணுமே போயிடுச்சு அந்த இது. அப்படிதான் ஜுட்வா முடிச்சுட்டு வர, அது இன்னும் ரிலீஸ் ஆகல. முடிச்சு லாஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல வர. யூசுவலா எல்லாருக்கும் கேட்போம் தானே எப்படி இருக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு. ஓகே நல்லதா போட்டிருக்கு அப்படிதான் சொல்றாங்க. இன்னது யாருமே ஒரு ஓகே படம் நல்ல படமுங்க, நல்ல ஒரு 100 daysன்னு யாரும் சொல்லல எனக்கு. ஐ வாஸ் லைக் சோ அப்செட். போச்சிங்க சரி நமக்கு ஒரு லாங்குவேஜ்ல வராது தானே, ஒரு எல்லா மற்ற லாங்குவேஜ்ல வந்தா இந்த லாங்குவேஜ் வராட்டி பரவாயில்ல, வில் வெயிட் அப்படிதான் வி வில் டிஸ்கஸ். ஏர்போர்ட்ல இறங்குறேன், ஒரு கூட்டமா வழியில எல்லாம் கூட்டமா இருந்தது. உள்ளுக்கு நாங்க லக்கேஜ் எடுத்துட்டு மேபி யாரும் ரஜினி சாரோ யாரும் வந்திருப்பாங்க போல இருக்கு. அங்கே யூசுவலி பெரிய ஹீரோ வந்தா இருக்கும், இல்ல பொலிட்டீஷியன்ஸ் வந்தா இருக்கும், யாரும் வந்திருக்காங்க போல இருக்கு. பாக்குற லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறோம். இன்னும் இந்த பக்கம் கூட்டமா இருக்கு, இப்படி போயிடலாம். நாங்க எப்பவுமே கூட்டத்துல போகாம தனியா அன்னுட்டு ஒரு வழியில ஒரு டோர் இருந்தா அப்படி வண்டி வர சொல்லிடுங்க, நம்ம போயிடலான்னு போறோம். எல்லா கூட்டம் ஓடி வருது எனக்காண்டி. ஐ வாஸ் லைக் என்னங்க இது இது என்ன நடக்குது, உங்களுக்கு ஒரு ஷாக். லைக் இது பட் வை என்றன வை நமக்காண்டியா வை. ஆனா அவங்க எல்லாரும் வந்து உலதலிதா எப்படி இருக்கு, ரிலீஸ் சக்சஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு, சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னதே எனக்கு பிரஸ்ல இருந்தா. ஐ வாஸ் லைக் அப்படியா எப்படி இருக்கு. நான் திரும்பி கேக்குறேன் எப்படி இருக்குங்க படம், எப்படி இருக்கு, மை கேரக்டர் எப்படி இருக்கு பாத்தீங்களா, நல்லா அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட. நான் திருப்பி கொஸ்டின்ஸ் கேட்டேன் அவங்கள, என்னங்க சூப்பரா இருக்குங்க எப்படி எப்படி என்னைக்குல. அங்க இருந்து டைரக்ட் வீட்டுக்கு போகாம தியேட்டருக்கு போங்க. அந்த தியேட்டர் போய் பாக்குறே கூட்டம் ஜனம். அந்த மார்னிங் ஷோக்கே நாங்க இறங்குறோம் ஏர்போர்ட்ல இருந்து. அங்க சாலிகிராமம் சைட் மெனி தியேட்டர்ஸ் இருக்குல்ல, உலதலிதா தியேட்டருக்கு போங்கன்ட்டு அந்த பக்கம் தான் போறோம். தியேட்டர் பார்த்தா என்னோட படம், கார்த்திக் சார் படம், பெரிய பெரிய பேனர்ஸ். வாவ், தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட். அத லைஃப்ல மறக்க முடியாது. சூப்பர். ஏன்னா அங்க ஆரம்பிச்ச சக்சஸ் வந்து நீங்க சுந்தர் சி சாரோட 5 படம் அந்த படம் ப்ரிவ்யூ ஷோக்கு கூட நான் போகலங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சுந்தர்சிக்கு போன் பண்ணி கொடுக்குறேன்னா, ஜெய் இப்ப எல்லாம் போட முடியாது, நீங்க தியேட்டருக்கு எல்லாம் போக முடியாது, நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான். ஆனா எனக்கு அப்போ சிடி கொடுத்தாங்க, அந்த விசிடி இருக்கும் பாருங்க, அது கொடுத்தாங்க. அந்த விசிடில தான் பாருங்க என்கிட்ட விசிடி இருக்குன்னு அவங்க அப்ப சுந்தர்சி அவங்க தான் விசிடி கொடுத்தாங்க. அப்ப அந்த டைம் விசிடிஸ் தானே இருக்கும். யூ காண்ட் ஹேவ் அப்படி ஒரு ஷோ மூவி. உலதலிதா பத்தி பேசும்போது நலையில சாங் பத்தி பேசணும். ஸோ அந்த கவுன் விஷயம் வந்து இப்போ வரைக்கும் அது வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணணும்லாம் சுந்தர் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரீரிலீஸ் பண்ணும்போதாவது அந்த கிழிஞ்சிருக்க விஷயத்த மாத்தணும்பா அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது லக்கிங்க. ஏன்னா
அந்த கவுன் போட்டு அது வந்து வெரி தென் ஷிஃபான், ஏன்னா அது பறக்கணும். அது தென் ஷிஃபான் கவுன் தான் போட்டாங்க. செட் வேற, அது அந்த கார் ஓல்ட் கராஜ் செட். நான் வந்து இந்த அப்ப எல்லாம் வி ஆர் ஜஸ்ட் கேர் ஃப்ரீயா இருக்கும் இல்லைங்க, கிழிஞ்சு போச்சு. அது யாருமே கவனிக்கல. சோ அந்த பறக்கும் போது அந்த பேக் இப்படி தூக்கும் இல்லைங்க, அப்பதான் அது தெரிஞ்சது அந்த கிழிஞ்ச ஷாட். சோ இன்னைக்கு எல்லாருமே அதை வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இது பண்றாங்க. ஆமா மேம், ஏன்னா இப்போ நம்ம யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் தானே அது நமக்கு மென்ஷன் பண்ணி பாக்குறாங்க. ஓகே ஓகே. சோ படத்துல பாக்கும்போது அது நமக்கு தெரிஞ்சிருக்காது. அது அவங்க யாராவது கண்டுபிடிச்சு சொன்னாதான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பட் அது மாதிரி லைக் அந்த அந்த சாங் பண்ணும்போது கூட அந்த இன்ட்ரோடக்ஷன் ஷாட் வந்து மார்னிங் 4 o'clock 4:30 அவ்வளோ. நான் சொன்னேன், ஜி என்ன ஜி இது, நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடக்ஷன் இது எனக்கு தமிழ்ல, இதான் ஃபுல் ஃபிளெஜ்ட் படம் நான் பண்றேன். என்ன ஜி என்னன்னா, திஸ் வில் பி யுவர் பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இன் யுவர் லைஃப், பாருங்க நாங்க அப்படியே எடுக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு செந்தில் சாரும் அவர் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இப்ப கூட விஜய் டிவில அதான் நாங்க பண்ணாங்க. அதான் யாரு கேட்டாலும் அழகு இல்ல சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு மலையாள படத்துல இந்த பாட்டு அதுவும் வந்தது, குருவாயூர் அம்பல நடையில் பிருத்திவிராஜ் சார் படத்துல இந்த பாட்டு வந்து பயங்கர பாப்புலர். இந்த படம் பயங்கர சக்சஸ் ஆயிருச்சு. இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு தமிழ்ல இருந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வந்தது. அதெல்லாம் நீங்க எப்படி? வேட்டுக்குடி கூட தே ஆஃபர்ட். ஓகே. அதுக்கப்புறமா லைக் முடியல, சோ நக்மா மேம் போனது. இப்ப கூட அந்த சாங்ஸ் போட்டா என்னோட பாட்டு தான் நினைப்பாங்க. ஓகே ஓகே. பிகாஸ் அதே ஒரு கேங்ல இருந்தது இல்ல. கரெக்ட் மேம். ரொம்ப சின்ன வயசுலயே நீங்க நடிக்க வந்துட்டீங்க. பட் அப்போ உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் சினிமா தான் நம்மளுடைய கெரியரா இருக்க போகுதுன்றது ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கால் எடுத்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பத்தி ஷேர் பண்ணலாமா? சர்க்கம்ன்றது ஹேப்பன்ட் சடன்லி. வாட் இஸ் மூவின்றது அப்பதான் தெரியும். அந்த படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாப் வந்து பிரபு சார். ஓகே. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் லைக் அ ட்ரீம். நான் நினைச்சேன் மூவின்னா மேக்கப் இருக்கும், நல்லா இருக்கும். எவ்ரி டைம் ஐ கோ ஒண்ணுமே இல்லை. ஐ டு ஆஸ்க், எனக்கு இந்த பிளஷ் போடலையா, லிப்ஸ்டிக் போட மாட்டீங்களா, இது எல்லாமே ஐ ஆஸ்க்ட். I said no you don't need for this character. நான் அப்படியே எடுத்தாங்க. சரி செகண்ட் ஹாஃப் வரும்போது உனக்கு மேக்கப் தானே வேணும் வான்னு சொல்லி they used to put dark circles under my eye. I used to cry. No, I hated it, but the character they wanted and so much of problems. எல்லாருமே வந்து ரொம்ப ட்ரெடிஷன்ஸ் பாக்குறவங்க. ஆனா மை ஹேண்டுக்கு மட்டுக்கு அது ட்ரையா தெரியணும்னா எவ்வளவு எந்த மேக்கப் போட்டாலும் அது, பிகாஸ் ஐ அம் யங், மை ஸ்கின் இஸ் ஷைனி, அந்த பிளட் சர்க்குலேஷன் இல்லாத ஹேண்ட் மாதிரி இருக்கணும். சோ என்ன பண்ணாங்க, தேவை எக் ஒயிட்ஸ் போட்டாங்க. எக் ஒயிட் இருக்கும் இல்லையா, முட்டையோட வெள்ளை முட்டை, அது மார்னிங்ல இந்த பூசினா கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரை ஆயிடும், அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த அதுக்கப்புறம் ஈவினிங்ல தான் மை ஷார்ட், ஒரு ஆஃப்டர்நூன் மேலதான் ஷார்ட். அப்ப வரைக்கும் அந்த ட்ரை பண்ணி அந்த ஆயிலியா ஹேர் இது எல்லாமே ஒரு இது இல்ல, டார்க் சர்க்கிள்ஸ் போட்டு அப்படியே வைப்பாங்க. டோட்டல் டி கிளாமர். அந்த மூவி fetched me name award, national award, everything and somewhere. அப்ப எனக்கு செகண்ட் வந்து இமிடியேட் தெலுங்கு AVM ப்ரொடக்ஷன். அவக்கட்டி அடக்கன்னு சொல்லி ராஜேந்திர பிரசாத் காரி விவி சத்யநாராயண். அதுலதான் உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க ரம்பா. ரம்பான்னு கேரக்டர் பேரு ரம்பா. இங்க மலையாளத்துல அமிர்தா. சோ அப்படி இருக்கும்போது அங்க பார்த்தா டோட்டல் கிளாமர், அங்க ஃபுல் மேக்கப் இது போடுறாங்க. ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. அது both movies are two different things. I'm happy. உடனே வந்தது. இந்த சர்க்கம் பிக்ஸ் பார்த்துதான் AVM ப்ரொடக்ஷன்ல தான் டப்பிங் எல்லாம் நடக்கும் இல்லைங்க, அது பார்த்துதான் எனக்கு அவக்கட்டை அடுக்கும் அந்த AVM வந்தது. அதுக்கப்புறம் மை கெரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சர்க்கம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பிரபு சார் கிளாப் அடிச்சாரு நீங்க. பட் தமிழ்ல உங்களோட டெபியூ உழவன். சோ அந்த கனெக்ஷன் பாருங்க. அப்ப அவங்க கங்கை அமரன் சார் அவங்களோட கஸ்தூரி மேமும் வேற அந்த ஷூட்டிங் நடந்துட்டு கேலிக்கட்ல. சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் அவங்க அடிச்சது என் மேலதான். நான் இப்படி தம்பூரா பிடிச்சு பாடிட்டு இருப்பேன். அப்ப ஐ நெவர் கனெக்டட். அதுக்கப்புறமா நான் தெலுங்கு போய் பண்ணதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உழவன் வந்தது.
ஸோ I was so happy. சொல்லியிருக்கேன் நான், நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாப் அடிச்சீங்க சார். வெரி வெரி ஹாப்பி. உங்களோட பேரு, உங்களோட ரியல் நேம் விஜயலட்சுமின்றத வந்து ஏன் மலையாளத்துல வரும்போது அவங்க யூஸ் பண்ணல, அமிர்தான்றது ஏன் யூஸ் பண்ணாங்கன்னு தான் கேட்டீங்களா? They all used to, they said introduce பண்றதுனால அவங்க ஒரு நல்ல பேர் கொடுக்கணும்னு சொல்லி அமிர்தா, விஜயலட்சுமின்றது அவங்க யாருக்குமே இதாகாது, ஓகே அமிர்தான்னு வச்சிருக்காங்க. அது தெலுங்குக்கு செட் ஆகல. ஓகே. அங்க வந்து கேரக்டர் பேரு அங்க எனக்கு விஜயலட்சுமின்னு தான் போட்டாங்க. பட் கேரக்டர் நேம் ரம்பானால ரம்பா ஃபேமஸ் ஆச்சு. ஓகே. சோ டைரக்டர் அவங்க எல்லாம் ரம்பா ரம்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு ரம்பான்ற பேர் எவ்வளவு பிடிச்சிருந்தது அப்போ, இல்ல இப்பவும் சரி? ஷூட்டிங் நான் ஒத்துக்கினப்போ விஜயலட்சுமி தான், இல்ல அமிர்தா, வியாசட் அமிர்தா ஒரு பேருன்னு. பட் அது ரம்பா கேரக்டர் எப்போ அந்த கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சி ரம்பம்மா ரம்பம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ரம்பா ரம்பா ரம்பான்னு கூப்பிடல. டைரக்டர் நினைச்சாங்க இது ரொம்ப கேட்சியா இருக்கு, இது வச்சு பாக்கலாம்னு சொல்லி அந்த படத்துல இன்ட்ரடியூசிங் ரம்பான்னு போட்டுட்டாங்க. இனி ரம்பா ஆயிப்போச்சு. எல்லாருமே ரம்பான்னு நான் திரும்புறேன். சோ ரம்பா ஆயிடுச்சு அது. அண்ட் ஐ திங்க் அப்போ புதுசுல நாங்க கேட்டோம், என்னங்க ஒரு மாதிரி இருக்குன்னு, பேர் பெக்யூலரா இருக்கு, யாருக்குமே சாதாரண பேர் கிடையாது. ஆனா அப்ப டைரக்டர் அவன் சொல்றான், நீங்க ஒருத்தன் தான், அது உங்க பொண்ணு ஒருத்தன் தான் இருப்பாங்கம்மா, ரம்பான்னா அவ்வளோ இது பாருங்க, இந்த பேர் ரொம்ப நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லல. நீங்க அப்ப என்ன தேங்க் பண்ணுவீங்க பேர் மாத்துனதுக்கு. சரி மாத்திட்டேன். ஓகே ஓகே. ஆனா நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கலா மாஸ்ட்ரோ இல்ல வந்து மீனா மேமும் வந்து உங்களை ஜெயம்மா ஜெயம்மா தான் கூப்பிடுறாங்க. சோ அவங்களுக்கு எங்க எல்லாருக்குமே நீங்க ரம்பாவா இருக்கீங்க, உங்களோட க்ளோஸ்ட் ஒன்க்கு நீங்க ஜெயாவா தான் இருக்கீங்க. ஜெயம்மான் தான் கூப்பிடுவாங்க. பாருங்க இப்படிதான், என் பர்த்டே வந்து ஜூன் 3, கலைஞர் அவர் பிறந்த நாள். பேரு வந்து ஜெயம்மா, ஜெயலலிதா அம்மா பேரு. மூவில பார்த்து ஆக்சுவலா விஜயலட்சுமி, விஜய் அவங்க பேரும் இருக்கு. மூவில பார்த்தா ரம்பா, எத்தனை பேரு. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன லக்ஷான்னு கூப்பிடுவாரு, விஜயலட்சுமி லக்ஷா பண்ணிட்டாரு அவரு. அனாலுக்கு மாத்திட்டு இருக்காங்க பேரு. என்ன உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ட் ஹார்ட்ன்றது என்ன? ஜெயம்மா தான் எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப லக்ஷா பண்ண. லக்ஷா நீங்க உழவன் பண்றீங்க கதிர் டைரக்ஷன்ல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 2 படம் சூப்பர் குட்ல கமிட் ஆறீங்க. சூப்பர் குட்ஸ்ல செங்கோட்டை, சுந்தரபுருஷன். அதுக்கப்புறம் தான் உள்ளத்தேலிதா. ஆனா ரிலீஸ் வந்து உள்ளத்தேலிதா தான் ஃபர்ஸ்ட் வருது. அதுல உள்ளவன் அப்புறம் உள்ளத்தேலிதா. அதான் ரெண்டுமே யூ. ஓகே. அந்த கனெக்ஷன்லாம் நீங்க பாக்குறீங்களா? அத சொன்னேங்க, எல்லாம் பாப்பேன். ஓகே. அதுல நீங்க சொன்ன மாதிரி உழவன் சக்சஸ்க்கு அப்புறம் அதுல உங்களுக்கு ஒரு தனி சாங் வேற இருந்திருக்கு ரமன் சாரோட மியூசிக்ல. பெண்ணல பெண்ணல பாட்டே தெரியாது தெரியுமாங்க. எப்ப பாரு ஒரு இப்ப சாங் எடுக்கிறோம்னுவாங்க. இப்ப எல்லாருக்குமே சாங் எடுக்கிறோன்னு ஒரு சாங் கேட்போம், என்ன சாங் அங்க இப்படி சாங்கே போட மாட்டேங்கிறாங்க. கதிர் சார் நான் கேட்பேன், சார் வெர் இஸ் மை சாங் அண்ணா, ஏஆர் ரஹ்மான் சார் இஸ் ஸ்டில் கம்போசிங் அண்ணாரு. வரலன்னு அங்கே பொள்ளாச்சிலேருந்து எந்த இடம் போனாலும், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இதே சாங் இல்லாமலே எடுத்தாங்க. சரி அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் வந்து விஜயா கார்டன்ஸ் இங்க எடுக்கிறாங்க, அப்ப கூட சாங் வரல. என்ன சார் சாங்கே இல்ல சார், பியூட்டிஃபுல் சாங்குங்க பாருங்க எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாண்டேஜஸ் எடுத்து அது இது அப்புறம் சாங் படத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன். சூப்பர். ஹீரோயின்ஸ் 2 ஹீரோயின்ஸ் 3 ஹீரோயின்ஸ் இருக்கிற படங்கள்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் பீக்ல இருக்கவங்க ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு இது இருக்கு. பட் நீங்க நிறைய டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. நினைத்தேன் வந்தாயில இருந்து ஆரம்பிச்சு எங்களுக்கு வந்து கேரக்டர் தான் முக்கியம். நாங்க இப்படி நினைக்கவே இல்லை இது 2 ஹீரோயின் 1 ஹீரோயின். பிகாஸ் மேபி இன் அதர் லாங்குவேஜஸ் இப்ப சிரஞ்சீவி சாரோட எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பாவ்காரு பாவ்னாரா ஹிட்லர் எல்லாம் சிங்கிள் ஹீரோயின் படம், அது சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி. அப்புறம் அந்த மாதிரி பண்ணி அப்புறம் ஜுட்வா ஹிட் மூவி, அதுல ரவி கரிஷ்மா கபூர்னா நீங்க சல்மான் கான், பட் சூப்பர் ஹிட் மூவி. 2 பண்ணாலும் 2 ஹீரோயினா பண்ணாலும் சிங்கிள் ஹீரோயினா பண்ணாலும் பேர் ஒண்ணுதான், அந்த படங்க ஹிட் ஆகுது. I never felt that இது 2 ஹீரோயின் படம், இது சிங்கிள். இன்ஃபேக்ட் 2 ஹீரோயின் ஜாலியா இருந்தது. ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருக்கும், பிளஸ் அந்த டைம் பாஸ் ஆகும், எல்லாம் ஜாலியா இருக்கும். சூப்பர். So I never felt இது சிங்கிள் ஹீரோயின் படம் தான் போரிங்கா இருக்கும். Really to be frank எங்களுக்கு